செய்ய வேண்டும்? உடம்பை நோய் இல்லாமல் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்களோட ஜீன்ஸை சரிப்படுத்தணும். ஜீன்ஸ் என்றால் ஒவ்வொரு லெட்டர்ஸும் ஒவ்வொன்றை குறிக்கும். முதலாவது ஜி லெட்டர் கட் ஹெல்த். கட்டுக்குள்ள நாங்கள் என்னத்தை போடுகிறோம் என்பதிலே இருக்கிறது. கட்டதெல்லாத்தையும் போட்டால் பிரச்சனைகள் வரும், கொலஸ்ட்ரால் கூடும், பிரச்சனைகள் வரும். ஆகவே எதை போட வேண்டும் எதை போடக்கூடாது என்பதை நமது ஆன்மீகத்தில் வடிவாக சொல்கிறார். அதன்படி நாங்கள் நடக்க பழகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக எக்ஸசைஸ். எக்ஸசைஸுக்கு சிறந்தது பாதுகாப்பானது கோயிலில் போய் 5 நேரம் சுத்தி கும்பிடுவது நல்லது. அதைத்தான் அவர் தினமும் செய்வார். அடுத்தது நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் என்னத்தை எடுக்க வேண்டும்? பழங்கள், தானியங்கள், காய்கறிகள், இலைக்கறிகள், இவைதான் பால். இவற்றைத்தான் நாங்கள் கூடுதலாக எடுக்க வேண்டும், நோய்கள் வராது. ஆகவே GEN. அடுத்த E எமோஷன் கண்ட்ரோல். மனதை கட்டுப்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும். ஆசையை குறைக்க வேண்டும். ஆசையை குறைத்தால் தேவையில்லாமல் பிரச்சனைகள் வராது. அப்ப இந்த எமோஷன் கண்ட்ரோல் தான் முக்கியம். அதற்கு ஆன்மீகம் நல்ல வழியை உருவாக்கும். அடுத்ததாக S, அதுதான் மிக மிக முக்கியம். ஸ்லீப், நித்திரை. ஒரு நாளைக்கு குறைந்தது 5-6 மணித்தியாலும் 7 மணித்தியாலும் நித்திரை பண்ண வேண்டும். அப்பதான் நாங்கள் அடுத்த நாள் சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம், நோய் எதிர்ப்பு தன்மை கூடும். ஆகவே இந்த ஸ்லீப் உங்களுக்கு கிழமை நாட்களில பத்தாமல் போனா வீக்கெண்டில் சரி ஞாயிறுல எக்ஸ்ட்ராவா நீங்கள் நித்திரை பண்ண வேண்டும். ஆகவே மிக முக்கியமானது இந்த 5 தான். G gut health, E emotion control, N nutrition, E exercise, S sleep. இந்த 5ஐயும் திறமையாக நீங்கள் வழிநடத்தி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும்.